அந்த இடத்த வந்து அப்படியே பாலடைஞ்சு கிடக்கும். அந்த இடத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு குழந்தைய வந்து கொன்று அந்த இடத்துல புதைச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அது இடிஞ்சே கிடக்கும் அந்த வீடு. நான் ஒரு பல வருஷங்கள் சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். ஒரு பெண்ணு கொடுத்து ஒரு அசுத்தா பயங்கரமாக அலக்கழிச்சு கத்துச்சு. அப்போ பிசாசு ஓடு அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் போன வரணுன்னு அது வந்து போக மாட்டேன்னு ஸ்ட்ரகிள் பண்ணுது. அப்போது நான் உடனே அதுகிட்ட போக மாட்டேன் ஸ்ட்ரகிள் பண்ணவே என்னது வந்திருக்கிற முதல்ல இடத்துக்கு போயிடு அப்படின்னோடனே அது சொல்லுது, நான் இது வரைக்கும் அந்த பாறை நெஞ்ச வீட்டில் தான் இருந்தேன், எங்கிறது வந்து அதே இடத்துக்கு போகணுன்னு சொன்னேன். அப்புறம் சொல்லுது, இப்போ இது வரைக்கும் அந்த பாறை நெஞ்ச வீட்டில் தான் இருந்தேன், சாயங்காலம் நீ அங்கே வந்து காலை வச்ச உடனே எனக்கு அதுக்கு பிறகு அங்கே இருக்க முடியல, அதனால அங்கிருந்து வெளியே வந்து இப்படி கூட வந்துட்டேன். அது சொல் நான் அதை நினச்சிக்க பார்க்கல. இந்த மாதிரி ஆவிகள் இருக்கிறதான ஒரு இடத்துல ஒருத்தர் வாங்கினாங்கன்னா அந்த குடும்பத்தில் இது ஒரு வீக்னஸ் உள்ள ஆட்கள் ஏதாவது இருக்கிறாங்கன்னா இந்த ஆவிகள், ஏன்னா அவங்களோட தற்கொலை பண்ண வச்சது இல்லையா, அந்த ஆவிகள் வந்து அந்த குடும்பத்தில் யாராவது வீக் பர்சன் யாராவது ஒருத்தந்தாங்கன்னா அவங்கள தாக்கி அந்த இடத்துல அவங்களையும் தற்கொலை பண்ணி வைக்க வாய்ப்பு இருக்கிறது. தூண்டும் பயந்துட்டாங்கன்னா அவங்களை அடித்து கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ஆவிகள் தாக்கி மரணத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பிசாசின் கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள், இதை பற்றியதான இன்டர்வியூஸ் பல எபிசோட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அநேக மக்களுக்கு அது வந்து பிரயோஜனமாக அமைந்திருக்கு. பாஸ்டர் ஸ்டீபன் அவங்க கூட நம்ம வந்து நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம். இப்பவும் ஒரு சில சந்தேகங்கள், கேள்விகள், அதற்கான பதிலை நம்ம டைரக்டா பாஸ்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். பேசுறார் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? ரொம்ப நல்லா இருக்கேன். பல எபிசோட்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் கிரியைகள் அநேக மக்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கு. அநேகர் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, அநேகர் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு விடுதலை கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சாட்சிகள். இப்போ ஒரு கேள்வி இருக்கு. இந்த சந்தேகமும் அநேகருக்கு உண்டு. என்னன்னா, ஒரு வீட்டுக்குள்ள அசுத்தாவி குடியிருக்குமா? அதாவது ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த வீடை வாங்காதுங்க, இதுக்குள்ள பேய் குடியிருக்கு, பிசாசு குடியிருக்கு, திடீர்னு நைட்டு வந்து இந்த வீட்டுக்கு பக்கத்துல யாரோ நடமாடுற மாதிரி இருக்கு, டோரை தட்டுற மாதிரி இருக்குது, ஏதாவது பூக்களோட வாசனைகள் வருது, எப்படிலாம் சொல்றாங்க, கொலுசு சவுண்டு, ஒரு ஆள் நடக்கிற கொலுசு சவுண்டு சத்தம் எல்லாம் கேட்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதெல்லாம் உண்மையா? இது உண்மையிலேயே அப்படி வீடுகளுக்குள்ள சாத்தனுடைய கிரியைகள் இருக்குதா? இதை பற்றி ஒரு விளக்கம் உங்க அனுபவத்தின் மூலம் சொல்லுங்க. இது மாதிரி இருக்கு, சில இடங்களில் வந்து நடக்கும். இதுல வந்து எல்லாருக்கும் இது வந்து தெரியும் சொல்ல முடியாது, சிலருக்கு இது தெரியும். இப்போ வந்து ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா, இப்போ நம்ம 4 பேர் போகிறோம்னா 4 பேருக்குமே அது தெரியும் சொல்ல முடியாது. அப்போ ஒருத்தர் மட்டும் சொல்லுவாங்க எனக்கு தெரியுதுன்னுவாங்க, மற்றவங்களுக்கு தெரியாதுன்னுவாங்க. ஆனால் அந்த இடத்துல அப்படி தெரியும் சொல்கிறத வந்து நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஐயோ அவ ஏதோ கற்பனையில் சொல்கிறாங்கன்னு நினைக்க முடியாது. அவங்களுக்கு சம்திங் தெரியும். அப்போ அந்த ஆவிகளுடைய நடமாட்டன்றது வந்து எல்லா இடத்துலையுமே உண்டு. இப்போ சாதாரண ஒரு ஆவின்னு எடுத்துட்டிங்கன்னா அதோட நடமாட்டம் ஹோல் வேர்ல்டில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் குறிப்பிட்டு நீங்கள் சொன்னது போல் குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு வீட்டில் இருக்குன்றதுல வந்து சாத்தியம் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில காரியங்கள் இருக்கும், ஆனால் அது எல்லாத்துக்கும் தனி வெளிப்படுத்தாது, ஒரு சிலருக்கு வெளிப்படுத்தும். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும். இப்போ அந்த வீடுகளில் அந்த சில ஆவிகள் நடமாட்டம் இருக்குதுனாக்க, ஒன்று அந்த வீட்டில் வந்து சிலர் யாராவது தற்கொலை பண்ணி இறந்துருப்பாங்க, அந்த வீட்டுக்குள்ளே சூசைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அந்த வீட்டில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் தெரியும். சில இடத்துல வந்து சில கொலை பண்ணி அந்த இடத்துல புதைக்கிறாங்க அப்படின்லாம் சில சம்பவங்கள், இதெல்லாம் ரொம்ப கிரிமினல் மேட்டர்ஸ். இது அந்த மாதிரி சில சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கு. அதாவது ஒரு அகால மரணம், மர்டர், ஆமாம் மர்டர் அல்லது தற்கொலை, இது மாதிரி ஒரு அகால மரணம், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குமானால் அந்த இடத்துல வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதில் ஒரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு வந்து நீங்கள் சொன்னது போல நடக்கிறது போல அந்த சத்தம் கேட்கும், சிலருக்கு ஏதோ உருவமான லைட்டாக தெரியும், பின்னால் வந்து யாரும் நிற்கிற மாதிரி தெரியும்னு சொல்லுவாங்க, சிலருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மல்லிகைப்பூ வாசனை தெரியும் சொல்லுவாங்க,
இது போல பல காரியங்கள் இருக்கும். சிலருக்கு சில வாய்ஸ் கேட்குதுன்னு கூட ரைட்டா சொல்லுவாங்க. யாரோ பேசுற மாதிரி இருக்கு. ஆமா, கேட்குதுன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க இதை விட இதை இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் இருக்குது. இருக்கிற பாத்திரம் அடுக்கி வச்ச பாத்திரம் திடீர்னு சரிஞ்சு விழுகுதுன்னுவாங்க. இது போல சில அப்நார்மலாக இருக்கும். சில நேரத்தில் வந்து சிலர் வந்து தங்களை வந்து அது காயப்படுத்துகிறதுன்னு கூட சொல்லுவாங்க. இது போல சில காரியங்கள் நடக்குது. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். அப்போ இது போல சம்பவங்கள் நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கும். ஆனால் அந்த சம்பந்தப்பட்டதான நபர்கள் நான் நினைக்கிறேன் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் அங்கே இருக்கிறாங்களோ அந்த ஆவி இருக்குதா? அப்படி கிடையாது. இப்போ ஒரு கெட்ட விஷயங்கள் எது நடக்குதோ, ஒரு கொலையோ அல்லது தற்கொலைனாலும் அந்த தற்கொலை தூண்டுகிற ஆவிகள், இது போல சில ஆவிகள் தான் அந்த விழுந்து போன தூதர்கள். அவைகள் தான் அந்த இடத்துல வந்து நடமாட்டமா இருக்கும். அந்த நபர் கிடையாது, அவங்க பேரால இந்த ஆவிகள். ஆமா, அவங்களுடைய சிம்டம்ஸை காட்டும். அவங்கள மாதிரி ஒரு சிம்டம்ஸை காட்டும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த நபர் இருக்கிற மாதிரி அந்த குடும்பத்தாருக்கு காட்டும். ஆனா அந்த நபர் கிடையாது. அந்த நபரை வந்து அப்படி தற்கொலை பண்ணி சாக வைத்த ஆவி அந்த இடத்துல அப்படி வந்து காட்டும். இப்போ வந்து இந்த மாதிரி சொன்ன, இப்போ நீங்கள் கேள்வி கேட்கும்போது சொன்னீங்க இந்த வீட்டை வாங்கக்கூடாது அப்படின்னு சில சொல்கிறாங்கலாம் கேட்டீங்க இல்லையா? இதுலேயும் ஒரு காரியம் இருக்கு. இதில் வந்து நீங்கள் சொல்கிறதுல வந்து ஓரளவுக்கு நியாயமும் இருக்குது. எப்படி நியாயம்னா, வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஆவிகள் இருக்கிறதான ஒரு இடத்துல ஒருத்தர் வாங்கினாங்கன்னா அந்த குடும்பத்தில் இது ஒரு வீக்னஸ் உள்ள ஆட்கள் ஏதாவது இருக்கிறாங்கன்னா இந்த ஆவிகள், ஏன்னா அவங்கள தற்கொலை பண்ண வச்சது இல்லையா, அந்த ஆவிகள் வந்து அந்த குடும்பத்தில் யாராவது வீக் பர்சன் யாராவது ஒருத்தனாங்கன்னா அவங்கள தாக்கி அந்த இடத்துல அவங்களையும் தற்கொலை பண்ண வைக்க வாய்ப்பு இருக்கிறது. தூண்டி தற்கொலைகள் நடக்கிறதுக்கு, இன்னும் பல தற்கொலைகள் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதெல்லாம் வந்து கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு வந்து ரிஸ்க். கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு ரிஸ்க் இருக்கு. கர்த்தர் அறிஞ்சவங்களுக்கு இதில் பிரச்சனை இல்லை. கர்த்தர் அறிஞ்சனா நல்லா ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சிலர் வந்து என்கிட்ட சில சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வாடகைக்கு போயிருக்கிறோம், அந்த வீட்டில் என்னமோ சத்தம் கேட்குது, ராத்திரி தரமா சத்தம் கேட்குது, இப்படிலாம் இருக்குது, அப்போ வந்து நாங்கள் இந்த வீட்டு காலி பண்ணிட்டுமா அப்படின்வாங்க. அப்போ வந்து அந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராங்காக இல்லாத ஆட்களாக இருப்பாங்க. நான் இப்போ சொல்கிறது விசுவாசிகளை சொல்கிறேன். முதல்ல சொன்னது நான் பிலீவர்ஸ் சொன்னேன், இப்போ விசுவாசிகளை சொல்கிறேன். அப்போ அவங்க வந்து வீட்டை காலி பண்ணிட்டுமா ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் பிரச்சனைக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் காலி பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னேன். ஏன் அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் ஒரு நடமாட்டம் இருக்குது அப்படின்னா உங்களை வந்து அது பயமுறுத்துறதுக்கு அது உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துதுன்னா உங்ககிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது. நீங்கள் அந்த வீட்டை காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போனால் அந்த ஆவி வந்து அந்த இடத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது நிச்சயம் இருக்குது. இங்கே பண்ணது அங்கேயும் பண்ணுமே. ஆமாம், பண்ணது எழுதி இருக்குது. அதனால் சில வீட்டை விற்றுட்டு போகலாமான்னுவாங்க, சில வீட்டை காலி பண்ணிட்டு போகலான்னுவாங்க. அது ரெமடியே கிடையாது. அது வந்து ரெமடி இல்லை. அப்போ வந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் நீங்கள் இருக்கிறது நிமித்தம் அந்த ஆவிகள் அங்கே இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஆமாம், அதான் ஃபேக்ட். நீங்கள் இந்த இடத்துல ஒரு காலை வச்சிங்கன்னா அது நிமித்தம் அந்த வீட்டில் அந்த இடத்துல வந்து அந்த ஆவிகள் நடமாட்டி இருக்கக்கூடாது. நமக்கு அது தன்னை வெளிப்படுத்தி காட்டுதுனாவே நம்மளை வந்து பயமுறுத்துறதுக்கு அது ஏதோ சிம்டம் காட்டுதுன்னு அர்த்தம். அது நம்மளை பயமுறுத்த நினைக்குதுன்னா நம்மகிட்ட அதுக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு சம்பவம் என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. ஒரு தடவை விழுப்புரம் பக்கத்தில் வளவனூர்னு ஒரு ஊர் இருக்குது, கிராமம். இப்போ ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. அது நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் வந்து அந்த கிராமத்தில் வந்து எங்கள் பிலீவர் ஒருத்தர் வந்து அங்கே அவங்களுடைய சொந்த ஊர் அது, அந்த கிராமம். அங்கே அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் இறந்ததுனால கர்த்தர் அறியாத ஜனங்கள் இருக்கிற கிராமம். ஒரு சர்ச்சு கூட கிடையாது, எல்லாமே கர்த்தர் அறியாத ஜனங்கள் இருக்கிற கிராமம். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த மரண அதை வச்சு ஒரு ஆறுதல் கூட்டத்தை அந்த ஊரில் வச்சு அதன் மூலமாக அந்த ஊர் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக சொன்னாங்க. நானும் போயிருந்தேன். போனீங்கன்னா எல்லா ஓலை குடிசை உள்ள ரொம்ப ஒரு பின்தங்கிய கிராமம், ரொம்ப எல்லாமே ஓலை குடிசை. நான் வந்து சாயங்காலம் அதை வந்து ஒரு 7 மணிக்கு பிறகு தான் கூட்டம் நடத்தணும். ஒரு 5 மணிக்கு அங்கே போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்த பிறகு அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, அந்த வீட்டுக்குள்ளேயே உள்ள உட்கார வைக்க கூட முடியாது. அந்த நுழைவாயில ரொம்ப சின்னதாக இருக்குது, அங்கே என்னை கொண்டு உட்கார வைக்க முடியாது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அது பக்கத்தில் வந்து ஒரு பாலடைஞ்ச வீடு இருந்துச்சு, பாதி கட்டி அப்படியே விட்டு கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில். அதில் உள்ள அப்படியே இலையெல்லாம் கிடந்து குப்பையாக கிடந்துச்சு.
நான் வரேன்னு கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் போன உடனே கடகடன்னு அந்த இடத்த சுத்தம் பண்ணி பெருக்கி ஒரு கைத்து கட்டில் கொண்டாந்து போட்டு, பாஸ்டர் அது வரைக்கும் இங்கே உட்காந்துட்டு இருங்க. ஏன்னா உங்களுக்கு அதில் தவிர எங்கேயும் என்ன வைக்க முடியாது. இதில் போய் உட்காந்துட்டுங்கன்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சுட்டாங்க. சரி நான் ஒரு 2 hours அங்கே இருக்கலாம் அங்கே இருந்துட்டு இருந்தேன். அங்கே இருந்துட்டு அந்த இடத்துல எப்படி நடந்து அப்படியே ஜாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருந்தேன். அப்புறம் அதன் பிறகு கூட்டம் நடத்தி முடித்தோம். நைட்டு 7 மணிக்கு கூட்டம் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட அசுத்தாவிகள் ஓடிச்சு. எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அப்புறம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒருத்தருக்காக எல்லாம் அவங்க சேர்ந்து ஜபிக்கும் போது ஒரு பெண்ணு கொடுத்து ஒரு அசுத்தாவி பயங்கரமாக அலக்கழிச்சது, கத்துச்சு. அப்போ பிசாசு ஓடு அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை போனவர் உடனே அது போக மாட்டேன்னு ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஓகே. அப்போது நான் உடனே அதுட்டு போக மாட்டேன் ஸ்ட்ரகிள் பண்ணவே எங்கிறது வந்திருக்கிற முதல்ல உங்கள் இடத்துக்கு போயிடு அப்படின்னு அது சொல்லுது. நான் இது வரைக்கும் அந்த பாரடைஞ்ச இந்த வீட்டில் தான் இருந்தேன். எங்கிறது அதே இடத்துக்கு போகணுன்னு சொன்னேன். அப்புறம் சொன்னது, இப்போ இது வரைக்கும் அந்த பாலடைஞ்ச வீட்டில் தான் இருந்தேன். சாயங்காலம் நீ அங்கே காலை வச்ச உடனே எனக்கு அதுக்கு பிறகு அங்கே இருக்க முடியல. அதனால அங்கிருந்து வெளியே இப்படி கூட வந்துட்டேன். அது சார் நான் அதை நீ நினச்சே பார்க்கல. அந்த ரோட்டில் இருந்தேன் உன்னை ஜாபம் பண்ண இப்படி வந்துட்டேன். அது சொல்லுது, நீ அது வரைக்கும் அந்த இடத்துல தான் இருந்தேன் அந்த பாலடைஞ்ச வீட்டில். நீ காலை வச்ச அதுக்கு பிறகு அங்கே ஜெபிக்க ஆரம்பிச்சோடனே அப்புறம் என்னால் இருக்க முடியல. அதனால தான் இவ்வளோ கூட வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ தான் புரிஞ்சு ஆவிகள் அந்த மாதிரி இடங்களில் பாலடைஞ்ச கைவிடப்பட்ட இப்படி மோசமான இடங்களில் இந்த ஆவிகள் தங்குறது இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது இது சிலரை பயமுறுத்தும். அப்படி பயமுறுத்தும்ன்றதுனால அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். சிலது பயந்தாங்கன்னா அவங்கள அது அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பயந்துட்டாங்கன்னா அவங்கள அடித்து கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ஆவிகள் தாக்கி மரணத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படிதான் நடக்கும். இது நான் சொன்னது இப்போ 2 விஷயம் சொன்னேன். ஒன்று தற்கொலை இல்லைன்னா கொலை அப்படி சம்பவம் சொன்னேன். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இது கட்டட விஷயத்தில் இந்த மாதிரி இருக்குது. சில இந்த மாந்திரிகத்தின் மூலமாக மந்திரவாதிகளுடைய செயல்பாட்டுகளிலும் இது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் வீடுகளை போய் தாக்குறது. ஆமாம் இருக்கும். மந்திரமணி தகடு பதிப்பாங்க. புரியுதுங்களா? மந்திரமணி வீட்டில் அழியணும்னு சொல்லி மந்திரமணி தகடை பதிப்பாங்க. அந்த மாதிரி கேசஸில் அந்த வீடுகள் அந்த ஆவிகளுடைய காரியங்கள் இருக்கும், நடமாட்டம் இருக்கும். ஓகே. இது சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நாங்கள் இப்போது நான் 10th படிக்கும்போது நாங்கள் ஒரு இடம் வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல போனோம். அங்கே தான் ஊழியமும் நடக்குது. நாங்கள் அங்கே போகும்போது அந்த இடம் எப்படின்னா அந்த ஊர்லேயே எங்கள் ஊர் பக்கம் தான், சொந்த ஊர் பக்கம் தான். அந்த ஊர்லேயே ஆவிகள் நடமாடுற இடம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. 2வது அதை யாருமே வாங்க மாட்டாங்க, டக்குன்னு விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. இன்கேஸ் எங்கள் அப்பாட்ட கூட 1-2 பேர் சொன்னாங்க, உன் பிள்ளைகளை எல்லாம் நீ கொல்ல வைக்க அங்கே கொண்டு போகிற அப்படின்னு கேட்டாங்க. உன் பிள்ளைகளை கொல்றதுக்காக நீ கொண்டு போகிற அப்படின்னு. எங்கள் அப்பா சொன்னாங்க, ஆண்டவர் கூட இருக்காரு, ஒன்றுமே வராது சொல்லிட்டு வாங்கிட்டு முதல்ல அங்கே வேலை நடக்கும்போது நான் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அங்கே தூங்கியிருக்கேன். ஆனால் ஒன்றுமே ஆகலை. அதே மாதிரி இப்போ அங்கே ஊழியமும் நடக்குது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கே போகும்போது அதால் அங்கே இருக்க முடியாது. கிழமா. ஸோ அதான் நானும் சொல்லுவாங்க. ஆனால் இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த பாதுகாப்பு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு இடத்துல இது மாதிரி ஒரு ஆதிக்கம் இருக்கிற இடத்துல சிலர் வாங்குவாங்க. அந்த இடம் அப்படியே பாலடைச்சு கிடக்கும். அது சிலர் யாராவது வாங்குவாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட இதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு, இப்போ கட்டிட்டாங்க. அந்த இடத்த அப்படியே பாலடைஞ்சு கிடக்கும். அந்த இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது உண்மையான தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு குழந்தைய கொன்று அந்த இடத்துல புதைச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அது இடிஞ்சே கிடக்கும் அந்த வீடு. நான் பல வருஷங்கள் சின்ன வயசுல நம்ம பார்த்துருக்கேன். அந்த இடத்த யாரும் வாங்க வர மாட்டாங்க. யாராவது தெரியாமல் வாங்கினாங்கன்னாவே அந்த குடும்பத்தில் சாவு வரணுவாங்க. வாங்கி அதை கட்ட நினைச்சாலே அந்த ஆவி அதை கட்ட விடாது. அந்த குடும்பத்தில் ஒரு மரணம் வரணுவாங்க. அதனால யாரும் அங்கே பயந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் கொண்டு என்னென்னமோ பண்ணி கடைசியில் இப்போ யாரும் கட்டி இருக்கிறாங்க. ஓகே. அதனால இது மாதிரி நடக்கும், பாதிப்புகள் வரும். ஓகே பாஸ். இப்படிப்பட்ட பாதிப்புகளில் இருக்கிற மக்கள் அதுலேருந்து விடுதலை ஆகணும்னா அவங்க என்ன செய்யணும்? இதான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த மாதிரி காரியத்தில் 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று என்ன கேட்டிங்கன்னா, நல்ல அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்களை கொண்டு ஜெபிச்சு அந்த ஆவிகளை விரட்டணும். நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த எல்லை விட்டு வெளியேறுன்னு சொல்லி கட்டளை கொடுக்கும்போது அந்த ஆவிகள் வெளியேறிடும். ஆனால் இது ஒரு தற்காலிக ரெமடி. அந்த ஆவி ரொம்ப நாள் இருக்கிற இடத்துல அதை நம்ம விரட்டிடலாம், துரத்திடலாம். ஆனாலும் இது ஒரு 75% ரிசல்ட்னா இன்னொரு 25% மேட்டர் இருக்கு.
அது என்னன்னா அங்க குடியிருக்க போகிறவங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கணும். ஓகே. அவங்க கர்த்தருக்குரிய பயத்தோட கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவங்களா இருக்கணும். என்னதான் ஊழியர்கள் வந்து ஜெபம் பண்ணாலும் நம்ம சரியில்லைன்னா அது திரும்ப நம்மள உள்ள வாய்ப்பு இருக்கு. வரது வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த மாதிரி வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு குடியிருக்கிறவங்க கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருந்தாங்கன்னா எப்பவுமே ப்ராப்ளம் வராது. இல்லை அவங்க வீக்கா இருந்தாங்கன்னா திருப்பி சில தாக்குதல் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த நபர்களுடைய அதாவது நம்மளை கண்ட அந்த ஆவி ஓடணுமே தவிர அது நம்மளை பயமுறுத்துறதா இருக்கவே கூடாது. அதனால ஒன்று ஊழியர்களை வச்சு நல்ல தேவ மனுஷனை வச்சு துரத்தலாம். ஆனால் அதுக்கு பிறகு நம்ம இருக்கிறவங்களும் அதுக்கேற்ற கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழணும். வாழணும். கர்த்தர் மட்டும்தான் இதுக்கு தீர்வு. ஆமா, கர்த்தரை கண்டுதான் அது பயப்படுது, வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒருத்தர்லாம் தீவு. ஓகே பாஸ்டர். ஒரு கேள்விக்கு அது அந்த வீட்டுகளில் எப்படிப்பட்ட ஆவிகளுடைய கிரியைகள் இருக்குமா என்ற இந்த கேள்விக்கு அழகான ஒரு மெசேஜும் சொல்லி அதுக்கான தெளிவும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பார்த்தோம். தேங்க்யூ. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.